ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வட இந்தியர்கள் குறித்த தமிழக அமைச்சர்களின் பேச்சுக்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் ஒளிபரப்பப்படும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றிற்காக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆஜரானார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு பிடிவாதத்தை விடுத்து ஏழை எளிய மாணவர்கள் 3வது மொழி படிக்க ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் கூட்ட நெரிசலை சமாளிக்க வசதிகள் செய்யப்படாததால் சமீபத்தில் பக்தர்கள் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் வட இந்தியர்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய தமிழக அமைச்சர்களின் கருத்துக்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் ஒளிபரப்பப்படும் எனவும் ஹெச் ராஜா தெரிவித்தார். என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? ஒரு மாநிலத்து மக்களையும் இழிவா பேசலாம்ங்கிறது உங்களோட கனவா? நடக்கிறதே வேற. இதை பூரா துரைமுருகன் அவர்கள் பேசினதையும் தாமா அன்பரசன் பேசினதையும் ஹிந்தி சப்டைட்டில் போட்டு உன்னோட 23 கட்சியா 33 கட்சியா எண்ணிக்கைக்கு என்ன பிரயோஜனம்? ஆடு சதை, 6வது விரல் இதெல்லாம் வச்சுக்கின்னு இருக்காங்க 23 22ன்னு. அதனால மற்ற மாநில மக்களை இழிவா பேசுகின்ற இழிந்த குணம் இந்த திராவிடியன் ஸ்டாக் இருக்கு. தமிழ் மக்கள் நல்லவர்கள், நாகரிகமானவர்கள். ஆனால் திராவிடியன் ஸ்டாக் லீடர்ஸ் ஒருத்தர் கூட யோக்கியமானவன் இல்லை, நல்லவன் இல்லை. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்.